ஆரணி தாலுக்காவில் வசிக்கிறோம். நாங்கள் வந்து சம்பூர் கிராம பகுதியில் வந்து வசிக்கிற பொதுமக்கள் நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாமக்கர் டு சம்பராவூர் எடுத்து நடுக்கோரி கொஞ்சம் 5 கிலோமீட்டருக்கு இந்த ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வரி பணம், மக்களுடைய எல்லாருடைய வரி பணம் தான். எங்கள் வரி பணம் எல்லாம் இப்படி வேஸ்ட்டாக வீணாக போகுது பாருங்க. நீங்களே எப்படி ரோடு தரம் தப்பா தரம் தான் பார்க்குறீங்களே நீங்களே தான். இது எத்தனை நாளைக்கு வரும் இந்த ரோடு நீங்களே சொல்லுங்களேன். தயவுசெய்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 150 பசங்க கொஞ்சம் சேதனம் போட்டு செட்டியிருந்தாலே முனியங்குடிச்சிலேருந்து அந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் 100 பசங்களும் இந்த சம்பராவூர் காலனி அதுக்கப்புறம் கொட்டாம்பேட்டி இந்த பகுதி இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பசங்க ஸ்கூல் போகிறாங்க. நடுக்குப்போ ஆர்னிக்கெல்லாம் போகிறாங்க. எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து நடுவில் விட்டுட்டு சம்பந்தம் அதிகாரிகிட்ட சொல்லிடுங்க. ரோடு போட்டு ரோடு நேரத்தாங்க முடிச்சாங்க. ஒரே நாள் கொஞ்சம் 3 கிலோமீட்டர் ஒரே நாள் போட்டு முடிச்சுட்டாங்க இந்த ரோடை. என் காசு வரி பணம் மொத்தம் இப்படி வேஸ்ட்டாக போனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? சம்பராவூர்லேருந்து காமகூர்லேருந்து ரோடு போட்டுன்னு வராங்க. இனமா போடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இவங்க போட்டு 6 மாதம் ஜல்லி தள்ளி 6 மாதம் ஆகுது. மழை முடிஞ்ச பிறகு போடுறோம்னாங்க, போடவே இல்லை. பசங்க வந்து வீந்து போகுதுன்னு நாங்களும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து போடுறோம் நாங்கள். இப்போ வந்து 2 நாளாக போட்டு 2 நாளில் இந்த ரோடு வந்து போட்டாங்க. கேட்குறவங்கள வந்து இவ்வளோதான் போட முடியும், நீங்கள் எங்கே கேட்குறீங்களே கேட்டுங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கு ரோடு தரம் கிடையாது. ரோடு தரம் கிடையாது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் 1 இன்ச்சுன்னு சொல்கிறது கூட 1 இன்ச்சு கூட வரல. பேத்தா இப்பயே வருது. இன்னும் வந்து நான் கேட்டேன்னா வண்டிங்க போச்சுன்னா இப்பயே பிச்சுக்கும். ரோடு போட்டு முடிச்சிட்டாங்களா? ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. கேட்டிங்களா? யாருன்னா போயிட்டு கேட்டோமே. என்ன சொல்கிறாங்க? கேட்டானா இவ்வளோதான் எங்களுக்கு வந்து இருக்குது, நீங்கள் போய் முறையான பதில் கிடையாது. ஊரில் இருக்கிறவங்களே கேட்டாங்கன்னா வந்து அந்த பசங்களை வந்து நீங்கள் யார் கேட்குறது, நாங்கள் எங்களுக்கு சொன்னதான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்னன்றாங்க, கேட்டால் தலைவர் கேளுங்க. தலைவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்குது? கவுன்சிலர் கேட்டாலும் அவர் நன்றார், நம்ம எடுக்கல டெண்டர் எடுத்தது அவங்க தான் கேட்கணும், நமக்கு வந்து கேட்க தான் முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்டு போயிட்டார். இவரும் வந்து அவங்க சொல்கிறதா இவர் சொல்கிறக்காண்டி இதுக்கு வந்து ஸ்டெப்பு வரல. இப்போ ஜனங்க வந்து எங்களுக்கு ஸ்கூல் பசங்க வந்து மெயினாக போகுது, அதுங்க போய் வரணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை. எங்களுக்கு பெரிய ஆளுங்க எப்படி வேணாலும் போவோம் வருவோம். குழந்தைங்க வந்து வீந்து போகுதுங்க. உங்களுக்கு ஒன்றா வீந்த வீடியோ கூட யாருன்னா வச்சுருப்பாங்க, வாங்கி தரோம்.